ஒரு அழகான சிற்றூர். அந்த ஊரில் பசிபிலாண்டி என்று ஒருத்தர் இருந்தார். அவருக்கு உலகத்திலேயே பிடிச்ச விஷயம்னா அது சாப்பாடு தான். ஒரு நாள் அவருக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் கிடைச்சது. அது என்னன்னு பார்ப்போமா? ஆஹா, என்ன ஒரு மனம்! பக்கத்து தெருவுல கல்யாண வீடா இல்ல காது குத்து விசேஷமா? வாசமேன் மூக்கை துளைக்குதே. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்காம விட மாட்டேன். ஏய் பசிபிலாண்டி, எங்க கிளம்பிட்ட? நேத்துதான் ஒரு விருந்துல 10 பேரோட சாப்பாட்டுல தனியா சாப்பிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டியா? பெரியவரே, வயிறுதான் கேக்குது. நான் என்ன பண்ணுவேன்? சாப்பாடு இருக்கும்போது சாப்பிடாம இருக்கிறது பாவம் இல்லையா? சாப்பாட்டு வாசனையை துரத்திக்கிட்டு போன பசிபிலாண்டி வழி தவறு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டாரு. அங்க ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. சாமி, ரொம்ப பசிக்குது. ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா? மகனே, உன்னுடைய பசி அடங்காதது என்று எனக்கு தெரியும். இதோ இந்த மாயப்பானையை வைத்துக்கொள். நீ என்ன கேட்டாலும் இது தரும். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ சாப்பிடும் உணவில் ஒரு பகுதியை யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் பானை மறைந்துவிடும். வீட்டில் பசிபிலாண்டி பானையுடன், பானையே, எனக்கு சூடா சர்க்கரை பொங்கல் வேணும். அடடா, என்ன ருசி! இன்னும் வேணும். வடை, பாயசம், பிரியாணி எல்லாம் வேணும். பசிபிலாண்டி சாப்பிட ஆரம்பிச்சார். அப்போ ஜன்னல் வழியா ஒரு ஏழை சிறுவன் பசியோட பாக்குறான். ஐயா, எனக்கும் கொஞ்சம் தாரீங்களா? ரொம்ப பசிக்குது. ஆம், இவ்வளவு ருசியான சாப்பாட்டை யாருக்கும் தர மனசு வரலையே. முனிவர் சொன்னதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் மட்டும் வயிறார சாப்பிட போறேன். பசிபிலாண்டி கொடுக்க மறுத்த அடுத்த நிமிஷம் அந்த மாயப்பானை மறைஞ்சு போச்சு. தட்டுல இருந்த சாப்பாடும் காணாம போயிட்டு. ஐயோ, என் சாப்பாடு போச்சு, என் பானை போச்சு. முனிவர் பேச்சு கேட்டிருக்கலாம். அப்பதான் பசிபிலாண்டிக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. நாம மட்டும் சாப்பிடுறதுல சந்தோஷம் இல்ல, மத்தவங்களுக்கும் கொடுத்துச்சு சாப்பிடுறதுல தான் உண்மையான திருப்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னில இருந்து அவர் பகிர்ந்துண்ணும் பிளாண்டியா மாறிட்டாரு. நீதி: மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதே மிகச்சிறந்த விருந்து. டோரா கதைகளை தொடர்ந்து காண எங்களை பின்தொடருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நண்பர்களே, மறந்துடாதீங்க.